2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். RSS எனப்படும் ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கத்தின் தலைமை அலுவலகம் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் உள்ளது. டெல்லி ஜண்டேவாலனில் அதன் அலுவலகம் சிறிய அளவில் இயங்கியது. அதை புதுப்பிக்கும் பணி 2018 தொடங்கி தற்போது முடிந்துள்ளது. புதிய அலுவலகம் வரும் 19ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. RSS தலைவர் மோகன் பகவத் உள்பட பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர். 3.75 ஏக்கரில் சுமார் 5 லட்சம் சதுர அடிகளில் 150 கோடி ரூபாய் செலவில் RSS அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. 12 மாடிகள் 300 அறைகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலகத்துக்கு RSS நிறுவன தலைவர் கேசப் பலிராம் ஹெட்கேவரின் நினைவாக கேசப் கஞ்ச் என பெயரிடப்பட்டுள்ளது. சாதனா, பிரேர்னா, அர்ச்சனா என 3 பிரிவுகளாக அலுவலகம் அமைந்துள்ளது. சாதனா பிரிவு முதன்மை நிர்வாக மையமாக செயல்படுகிறது. பிரேர்னா, அர்ச்சனா பிரிவுகளில் குடியிருப்புகள் உள்ளன. குஜராத் கட்டிடக் கலைஞர் அனுப்தேவ் இதை வடிவமைத்துள்ளார். பாரம்பரிய இந்திய கட்டடக்கலையை இந்த அலுவலகம் பிரதிபலிக்கிறது. சூரிய ஒளி மின்சார வசதி, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், 5 படுக்கைகள் கொண்ட சிறிய மருத்துவமனை, மருந்தகம், உணவுக்கூடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளன. 10வது மாடியில் கேசவ் நூலகம் உள்ளது. ஆராய்ச்சி மற்றும் சித்தாந்த ஆய்வுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த நூலகத்தில் இந்து, பௌத்த, சீக்கிய, இஸ்லாமிய, கிறிஸ்துவம் தொடர்பான சுமார் 8500 நூல்கள் இடம்பெற்றுள்ளன. 1300 பேர் அமரக்கூடிய வகையில் 3 ஆடிட்டோரியங்கள் உள்ளன. வளாகம் முழுவதும் மத்திய பாதுகாப்பு படையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.